மாணிக்கவேல் ராயனான காளிதாஸ் ஜெயராம் அவர்கள பற்றி பார்க்கலாம். அவர் பார்த்தீங்கன்னா காலேஜில் படிச்சுட்டு இருப்பார். காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போது எலெக்ஷன் வரும். அந்த எலெக்ஷனில் எம்எல்ஏ பையனை எதிர்த்து இவர் போட்டியிடுவார். இவருக்கு தான் அந்த எலெக்ஷனில் ஜெயிக்க அதிக வாய்ப்புகள் இருக்கும். இருந்தாலும் அந்த எம்எல்ஏ பையன் வந்து போலீஸை யூஸ் பண்ணி நம்ம காளிதாஸ் ஜெயராமை மிரட்டி வாபஸ் வாங்க வற்புறுத்துவார். உடனே காளிதாஸ் ஜெயராம் தனுஷ்ட போய் இந்த விஷயத்த சொல்லி உதவி கேட்பாரு. ஆனால் தனுஷ் வந்து மறுத்துருவார். நம்மளுக்கு இந்த பிரச்சனைலாம் வேண்டாம், வாபஸ் வாங்கிடு அப்படின்னு சொல்லிடுவார். உடனே தனுஷ் பேச்சை கேட்டு அடுத்த நாள் காளிதாஸ் ஜெயராம் எலெக்ஷனில் வாபஸ் வாங்கிடுவார். இதனால் அவர் எலெக்ஷனில் தோற்றுடுவார். இதனால் பார்த்தீங்கன்னா காளிதாஸ் ஜெயராமுக்கு தனுஷ் மேலே ஒரு சின்ன அப்செட் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா தனுஷோட முதல் தம்பியான முத்துவேல் ராயன் சந்தீப் கிஷன். இவர் பார்த்தீங்கன்னா பள்ளி படிப்பையே பாதியிலே நிறுத்திட்டு பாரில் சரக்கு அடிச்சுக்கிட்டு பொண்ணுங்க கூட பழக்க வச்சுக்கிட்டு அபர்ணா பாலமுரளியை லவ் பண்ணிக்கிட்டு வருவார். பதிலுக்கு அபர்ணா பாலமுரளியும் இவரை லவ் பண்ணுவாங்க. இந்த படத்தில் அபர்ணா பாலமுரளி பேர் பார்த்தீங்கன்னா மேகலை. சந்தீப் கிஷன் பார்த்தீங்கன்னா ஊர் சுற்றிட்டு இருப்பார். சண்டை வம்பு பிரச்சனை